தாமஸ் எடிசனின் முதல் மேல்நிலை மின்கம்பி மின்சார சேவை 1883ஆம் ஆண்டு ஜனவரி 19 அன்று புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்கிய முதல் மேல்நிலை மின்கம்பிகள் கொண்ட மின்சார விநியோக அமைப்பு அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலம் ரோசெல் நகரில் அதிகாரப்பூர்வமாக சேவையை தொடங்கியது. இதற்கு முன் எடிசன் உருவாக்கிய மின்சார அமைப்புகள் பெரும்பாலும் நிலத்தடி கம்பிகளை பயன்படுத்தியவையாக இருந்தன. ஆனால் அவை அதிக செலவும் தொழில்நுட்ப சிரமங்களும் கொண்டிருந்ததால் மேல்நிலை கம்பிகள் ஒரு எளிய மாற்றாக கருதப்பட்டன. ரோசெல் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு வீடுகள் மற்றும் தெருக்களுக்கு நேரடியாக மின்சாரம் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இது சிறிய நகரங்களில் மின்சாரம் நடைமுறையில் பயன்படுத்தப்படலாம் என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த மின்சார விநியோகத்தில் மரத்தால் செய்யப்பட்ட மின்கம்ப தூண்கள் மற்றும் அவற்றின் மீது பொருத்தப்பட்ட மேல்நிலை கம்பிகள் பயன்படுத்தப்பட்டன. இதன் மூலம் மின்சாரம் பாதுகாப்பாகவும் தொடர்ச்சியாகவும் வழங்கப்பட்டது. எடிசனின் இந்த முயற்சி மின்விளக்குகள் வெறும் ஆய்வக சாதனமாக இல்லாமல் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற உதவியது. வீடுகளில் மின்விளக்குகள் பயன்படுத்தப்பட தொடங்கியது. இந்த அமைப்பு நேரடி மின்சாரம் அடிப்படையில் செயல்பட்டது. அக்காலத்தில் எடிசன் டிசி மின்சாரமே பாதுகாப்பானது என வலியுறுத்தினார். ரோசெல் திட்டத்தின் வெற்றி அமெரிக்காவின் பிற நகரங்களிலும் மேல்நிலை மின்கம்பி அமைப்புகளை அமைப்பதற்கான ஊக்கமாக அமைந்தது. இதனால் மின்சார விநியோகம் விரைவாக பரவத் தொடங்கியது. இந்த நிகழ்வு 19ஆம் நூற்றாண்டின் தொழில்துறை புரட்சியின் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மின்சாரம் தொழிற்சாலைகள், வீடுகள் மற்றும் பொது இடங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட தொடங்கியது. எடிசனின் இந்த மின்சார அமைப்பு பின்னர் உருவான மின்சார வலையமைப்புகள் உருவாக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. இது நவீன மின்சார உலகின் ஆரம்ப படியாக கருதப்படுகிறது. ஆகையால் 1883 ஜனவரி 19 அன்று ரோசெல் நகரில் தொடங்கப்பட்ட தாமஸ் எடிசனின் மேல்நிலை மின்கம்பி மின்சார அமைப்பு மனித வாழ்க்கை முறையை மாற்றியமைத்த ஒரு முக்கியமான வரலாற்று சாதனையாக விளங்குகிறது.